முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தாலும் அவரது மனம் இங்கேதான் இருக்கும் என நூல் வெளியீட்டு விழாவில் துர்கா ஸ்டாலின் தெரிவித்தார். துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் புத்தகத்தின் 2ஆம் பாகம் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிடப்பட்டது. எழுத்தாளர் சிவசங்கரி வெளியிட முதல் பிரதியை டஃபே குழும நிர்வாக இயக்குநர் மல்லிகா சீனிவாசன் பெற்றுக் கொண்டார். சிறப்பு பிரதிகளை ஸ்டாலின் பேரன்கள் இன்பன் உதயநிதி, நலன் சபரீசன், பேத்திகள் தன்மயா சபரீசன், நிலானி உதயநிதி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துர்கா ஸ்டாலின், முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் நடந்த நிகழ்வுகளை இந்த புத்தகம் கூறும் என்றும் இந்த நூல் உருவாக காரணமாக இருந்த தன் கணவருக்கு நன்றி எனவும் தெரிவித்தார். நேரம் ஒதுக்கி நூலை படித்து வாழ்த்துரை எழுதினார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தாலும் அவரது மனம் இங்கேதான் இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். மருத்துவமனையில் இருந்து நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என கூறிய துர்கா ஸ்டாலின், இந்த புத்தகத்தின் முக்கிய வாசகர்கள் தமிழ்நாடு பெண்கள் என தெரிவித்தார். முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி.